ரிப்பிள் என்ற பெயரில் உச்சநீதிமன்றத்தின் யூடியூப் பக்கம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், உச்சநீதிமன்றத்தோட யூடியூப் பக்கம் ஹேக் செய்யப்பட்டிருக்கு. மர்ம நபர்களால இது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அவர்கள் யாருன்னு ஏதேனும் விவரம் தெரிய வந்ததா? என்ன விவரம்? உச்சநீதிமன்றத்துடைய யூடியூப் பக்கத்திற்கு கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள். நேரலை என்பது தொடர்ச்சியாக இதில் செய்யப்படும் அரசியல் சாசன அமர்வு விசாரணை. அவ்வளவு ஏன் சில தினங்களுக்கு முன்பாக கல்கத்தாவுடைய அந்த பெண் பயிற்சி மருத்துவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான வழக்கும் கூட முழுமையாக நேரலை செய்யப்பட்டது. நேரலையை நிறுத்த வேண்டும் என்று மேற்கு வங்க அரசு சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்ட போது கூட அதனை முழுமையாக மறுத்திருந்தார்கள். மக்கள் பார்க்க வேண்டும், வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் தலைமை நீதிபதி கூறியிருந்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் இந்த யூடியூப் பக்கம் செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது மர்ம நபர்களால் அது ஹேக் செய்யப்பட்டிருக்கின்றது. அதைவிட மிக மோசமான விஷயம், தற்பொழுது அந்த யூடியூப் பக்கத்தில் நேரலையும் செய்யப்பட்டு வருகிறது. அதையும் 5 பேர் பார்த்து வருகிறார்கள் என்பதையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இதுவரை உச்சநீதிமன்றம் விசாரித்த பல்வேறு முக்கிய வழக்குகள் ஆர்கியூகளாக, அதாவது பாதுகாக்கப்பட்ட ஆவணங்களாக இதில் சேமிக்கப்பட்டிருந்த நிலையில் அவை அனைத்துமே நீக்கப்பட்டிருப்பதையும் அதிர்ச்சியுடன் தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த ரிப்பிள் என்ற யூடியூப் பக்கத்துடைய அனைத்து வீடியோக்களும் புதிதாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று பார்த்தாலும் அதிலும் அனைத்து வழக்குகளும் நீக்கப்பட்டிருக்கிறது. தி வீடியோஸ் ஹஸ் பீன் டெலிட்டட் ஆர் அன்அவைலபிள் என்ற விஷயமாகத்தான் காட்டுகின்றது. மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள், அரசியல் சாசன அமர்வு வழங்கிய தீர்ப்புகள், நீதிபதிகளின் நிகழ்வுகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த யூடியூப் பக்கத்தில் இருந்த நிலையில் அவை அனைத்துமே நீக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் தலைமை நீதிபதி இந்த விவகாரம் குறித்து எதுவும் சொல்லவில்லை. நிச்சயமாக கேட்பார்கள். எப்படியாவது யூடியூப் பக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். உச்சநீதிமன்றத்தின் யூடியூப் பக்கம் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தற்பொழுது நேரலையும் வழங்கப்பட்டு வருவதா சொன்னீங்க. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.